பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் கோவமா இங்கிருந்து போ பழனி, நீ வந்து உன் வீட்டுக்கு போ, உனக்கான நல்ல எதிர்காலத்தை உன்னுடைய அண்ணனுங்க அமைச்சு கொடுப்பாங்க. இல்லை மச்சான், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும். உன் அம்மா தான்டா அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, உன் அம்மாவுக்காகவாது நீ அங்கே போ, உன் அம்மா சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன். என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா, அத்தை என்கிட்ட ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க. உடனே காந்திமதி கிட்ட வந்து பழனி வந்து பாண்டியனை கூட்டிட்டு போறாங்க. பாண்டியனை கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக இப்படி பண்ண அத்தா சொல்லு, உங்க பையனுங்களை கண்டிக்க உங்களால முடியல, மச்சானை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க. அப்பவே நினைச்சேன் என் மச்சான் வந்து அப்படி சொல்றவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் வந்து என் மச்சானாவே சந்தேகப்பட வச்சுட்டல. எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆக கட்டி சரி என்னன்னாலும் அது என்னுடைய மச்சான் கூட மட்டும்தான். நான் மச்சானோட வீட்டில் தான் இருப்பேன், அதை நம்பிட்டு வர்றவ வரட்டும், இல்லையா அப்படி இல்லைன்னா இருந்துட்டு போட்டோம். ஆனா இனிமே வந்து என்னுடைய பையனை என் கூட அனுப்பிட்டு நல்லா நீ சொல்லாதாத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பழனி வந்து பேசிட்டு அங்கிருந்து பாண்டியனை கூட்டிட்டு போறாங்க. உடனே பாண்டியன் பழனி கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட பழனி, நீங்க என்னை இப்படி பேசியிருக்கீங்க, உங்க மனசு தான் ரொம்பவே காயப்பட்டிருக்கும் மச்சா, கவலைப்படாதீங்க, நான் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு பழனி வந்து பாண்டியனை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.